அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் பணம் சேமிப்பு உயரணும், என்கிட்ட ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் அதை நல்லா சேர்த்து வைக்கணும், டெபாசிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது லோனில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி பணம் எனக்கு அதிகப்படியாக சேமிப்பில் வரணும். அதே போல் சொந்த வீடு அமையணும், நாங்கள் எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டிலேருந்தே கஷ்டப்படுறது, எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, சீக்கிரம் சொந்த வீடு அமைவதற்கான பாக்கியம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்தது கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குது, இந்த கடன்லேருந்து நாங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். 1000% பலன் உறுதி அப்படின்னும் சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் 6ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் 12:17 இருந்து மார்கழி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி திதியானது தொடங்குதுங்க. இந்த திதியானது நாளை காலை 11:35 வரைக்கும் இருக்குது. தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான அற்புதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தீபமும் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு துண்டும் போதும், நம்மளுடைய பல வருட கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அடுத்த பதிவில் ஒரு இலை இன்னைக்கு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, அதை வச்சு நீங்கள் பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய கடன், கஷ்டம், நோய், எதிரி தொல்லை எல்லாமே நீங்கும்னு சொல்லியிருப்பேன். மேலே சொன்ன 2 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நான் முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, சொந்த வீடு அமையணும்னு விரும்புகிறவங்க, பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க, கடன் தேரணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யுங்க அப்படின்ட்டு அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு இதையும் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். இதில் நான் சொல்லக்கூடிய அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 1:12 1:30 மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம். சக்தி வாய்ந்த இந்த 18 நிமிஷத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அது என்ன பவர்ஃபுல்லான அந்த 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரைங்கிறது பிரசித்தி பெற்றது. செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இந்த டைம் நான் சொன்னேன் இல்லையா, 1:12 1:30 அப்படின்ட்டு, இது பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் ஓரை நேரத்துக்குள்ளே வருது. அடுத்து பார்த்திங்கன்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த குளிகை நேரங்கிறது இன்றைக்கி மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. நான் சொன்ன அந்த டைம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் வருது. ஸோ நான் சொன்ன ஒரு டைமானது செவ்வாய் ஓரையிலையும் வருது, குளிகை நேரத்துலையும் வருது. இதுவே இங்கே விசேஷம்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி அந்த சங்கடகர சதுர்த்தி திதியும் நமக்கு மதியம் 12:17 தொடங்கிடுது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய போகுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இதே பதிவிலே நான் சொல்லிடுறேன். யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ₹1 காசு ஒன்றே நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க, ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு ஒரு சின்ன அளவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம் அல்லது நீல நிறம் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது ஃபெகு சிம்பிளுங்க. ரூன் சிம்பிளில் ரொம்ப ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவோம். இது சுக்கிரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை நம்ம சாதாரணமான நாளில் பயன்படுத்தும் போதே நமக்கு பணவரவு அதிகரிக்கும். இன்றைக்கி நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆங்கில தேதியானது 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது. அதனால தான் இந்த சிம்பிளை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வீட்டில்
வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ₹1 அதே போல் இந்த ஒரு பேப்பரில் இந்த சிம்பிள் வரைகிறது, இது ரெண்டையும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே இந்த ₹1 வந்து வச்சுக்கணும். அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய வருமானம் உயரும், சொந்த வீடு வாங்குவீங்க, நல்ல வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகள் இருந்தால் நான் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த மாதிரி சொல்லுங்கள். சொந்த வீடு வாங்கணுங்கிறதுக்காகவே செய்கிறீங்க அப்படிங்கும்போது சொந்த வீடு கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போது இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 18 நிமிஷம் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த வரைஞ்சி வைக்கிறது, ₹1 ரெடி பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே நான் சொன்ன டைமுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1:12 1:30 தானே சொன்னேன், நீங்கள் 1:10 போதே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1:12 போது இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இப்போ சொந்த வீடுன்னு சொன்னவங்க சொந்த வீடு கிடச்சிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க. பணம் சேரணும்னு நினச்சவங்க பணம் நிறைய கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 2 மினிட்ஸ் செலவு பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? அதன் பிறகு வீட்டில் இருக்கிறவங்க இந்த பேப்பரையும் இந்த ₹1 எடுத்துகிட்டு போயிட்டு துவரம்பருப்பு போட்டு வச்சுக்கிற டப்பாக்குள்ளார ஆழமாக தோண்டி இதை வந்து புதைச்சி வச்சுருங்க. துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் துவரம்பருப்பில் நாம் இதை புதைச்சி வச்சோம்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் நீங்கும், அதே போல் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் வந்து கிடைக்கும். அதுவும் நான் சொன்ன நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம், பணவசிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம பணத்தை எடுத்து வைக்கிறவங்க போது பல மடங்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த டைமில் இதுக்குள்ளே வந்துட்டு மறைச்சி வைக்கிறோம். இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க துவரம்பருப்புக்கு எங்கே போவாங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ₹1 இந்த பேப்பரையும் ஒரு இன்னொரு பேப்பர் பெருசாக எடுத்து அதில் வந்துட்டு போட்டு நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு துணியில் வந்து மடித்து வச்சுக்கோங்க. அதாவது தனியாக வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைனா இப்போ பர்ஸ் இருக்கும்போது அதில் நிறைய ரேக் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஜிப் இருக்கிற மாதிரி இதில் பார்த்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. அதாவது இதை நீங்கள் இன்வெஸ்ட்டுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்க, கடன் அடைக்கிறதுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி அர்த்தம், சரிங்களா? இது வந்து எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறவங்க அதை அப்படியே வந்து விட்டுருங்க. ஏற்கனவே துவரம்பருப்பில் காசு மறைச்சி வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த காசை நீங்கள் அதில் வச்சுருங்க. இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாத வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கட்டும். ஒரு வேளை கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த இடத்துல இந்த நேரத்தில் ₹1 எடுத்து வைக்கிறதுங்க அது முக்கியம். வீட்டில் இருக்கிறவங்க துவரம்பருப்புக்குள்ளே எடுத்து வைங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு துணியிலையோ பேப்பர்லேயோ மடித்து ஒரு பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் தனி ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இந்த நேரம் நமக்கு திரும்ப வந்து கிடைக்கவே கிடைக்காது. யாருமே வந்துட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சக்தி வாய்ந்த இந்த 18 நிமிஷத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.